ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரச்சூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாரீ ஒன்று. ஆனால் இது வந்து நான் 3 விதமாக யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃப்ராகு, சுடிதார் பேண்ட் இல்லைங்க, டாப்பு மட்டும்தான். இது வந்து எங்கள் நாத்தனார் பொண்ணுது. வந்துட்டு கொடுத்துட்டு, அதான் எனக்கு கோட் மாடல் ஃப்ராக் அடித்து கொடுங்க அப்படின்னு கேட்டா. சரி பாப்பா, நானும் ரெடி பண்ணி தரேன்ட்டு பாப்பா கொடுத்து இப்போ 2 மாதமே ஆயிடுச்சிங்க. டைம் இல்லை அப்படின்னால சரி இப்போ தைச்சிடலாம் அப்படின்ட்டு உட்காந்து அடித்தேங்க. கலர் நல்லா லைட் வயலட் கலரு, டார்க்கான பார்டருங்க, நல்லா டார்க்கான வயலட்டு, உள்ளே வந்துட்டு லைட் வயலட் கலருங்க. சாரீ நல்லா கலர் சூப்பராக இருந்ததுங்க. இதுக்கு வந்துட்டு நான் வந்து பாப்பாவுக்கு வந்து பாவாடைக்கு வந்து 3 மீட்டர் உள்ளே கிழிச்சி எடுத்துட்டேங்க. அப்புறம் அந்த முந்தானி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் கோட்டாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முந்தானி வந்து கோட்டாக ரெடி பண்ணிக்கிட்டு, அப்புறம் மீதி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கொஞ்சம் மேலே பாடிக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாடி கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது சுடிதாருக்கு வச்சுக்கலாம். அதில் நல்ல எம்ப்ராய்டிங் ஒர்க்கெலாம் கொஞ்சம் போட்டிருந்தது. சரி, ஏன் துணி வேஸ்ட் பண்ணுவானே, துணி நல்லா இருக்குது அப்படின்ட்டு நான் அந்த துணியை அதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு இங்கே மேலே பாடி எல்லாம் லைனிங் வந்துட்டு ரேஷன் சேலை தாங்க கொடுத்துருந்தாங்க. அவங்களே கொண்டு வந்து கொடுத்தா பாப்பாவே, அதனால் ரேஷன் சேலையே வச்சுக்கலாம் அப்படின்னு. அது கலரும் ஓகே, தெரியலிங்க, நல்லா தான் இருந்தது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி துணியில் ஒரு மாதிரி உருண்டை மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணி பிடிச்சிங்க. ஆனால் என் கையில் வரன்னு இருந்ததுனால ஒரு மாதிரி இருந்ததுங்க. அப்புறம் மொல்ல அப்படியே சுருட்டி வச்சு அந்த முன்னாடி நேராக ஃபுல்லாக அந்த டிசைன் வர மாதிரி வச்சேங்க. ஆனால் நல்லா இருந்ததுங்க, நீட்டாக சூப்பராக இருந்தது கலர் பார்க்க. கழுத்து ரவுண்ட் நெக் வச்சேன். ரவுண்ட் நெக் வச்சுட்டு அங்கங்கே பாருங்கள் லைட்டாக வெட்டி விட்டேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் லைட்டாக அங்கங்கே வெட்டினீங்கன்னா தான் கழுத்து திருப்பக்குள்ளே நல்லா திரும்பும். அந்த மாதிரி திருப்பி அந்த கழுத்தை ரெடி பண்ணிட்டேங்க. அப்புறம் கோட்டு வந்துட்டு அதான் அந்த முந்தானி பாட்டு சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து வெட்டி கோட் ரெடி பண்ணிட்டேன். வேணும்னா அந்த பொண்ணு கோட்டும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஃப்ராக் மட்டும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவள் கேட்டது மெயினாக என்கிட்ட அதான் கோட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. அவள் இதுக்கு நான் கோட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேங்க. அப்புறம் மீதி இருந்த துணியை வந்து சரி அதே துணியை போட்டு லைனிங்கை போட்டு சுடிதாரும் ஸ்டிச் பண்ணுங்க. லைட்டாக ஒரு பாக்கழுத்து மட்டும் வச்சு முன்னாடி அந்த பார்ட்ரு வர மாதிரி வச்சு ரெடி பண்ணேங்க. சுடிதாரும் நல்லா பக்காவாக வந்திருந்தது. ஒரு சேரீயில் நம்ம 3 விதமாக அந்த ஒரு சேரீ யூஸ் பண்ணிக்கலாங்க. வேணும்னா அந்த ஃப்ராகை வந்துட்டு கோட்டு போட்டு அது ஒரு மாடலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேண்டாம் அப்படின்னா அந்த கோட்டை எடுத்துகிட்டு அதுக்கு வந்து நான் ஹிப் பெல்ட் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த ஹிப் பெல்ட்டும் அவங்க போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஃப்ராகில் 2 விதமாக நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கிறோம். மீதி வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டாப்பு, சுடிதார் டாப் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டோங்க. சாரியில் 3 இது ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த டிசைனு இந்த மாதிரி கோட் டைப்பு இந்த சுடிதார் டாப் தைச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.